வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நாம் இப்போது ரொம்ப நாள் வீடியோலாம் போடலை. மறுபடியும் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். அப்படியே டியூட்டியை கண்டினியூ பண்ண போகிறோம். நாம் இப்போது ட்ரெயினில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். சங்ககிரி போயிட்டு டியூட்டியை மாற்றுறதுக்கு. நம்ம சொந்த ஊர் இதுதாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சொந்த ஊர். நம்ம கருமலையோட வீடு இங்கே தான் இருக்கிறது. இப்போ இந்த வீடு சரௌண்டிங்கில் தான் இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த வீடு சரௌண்டிங்கில் தான் இடையில இருக்கிறது. இது எல்லாமே நாம் ஓட்டுற வண்டிங்க தான், நாம் ஓட்டின வண்டிங்க. இதுதான் நம்மளுடைய ஊருடைய அடையாளம் பாலம். அந்த பாலத்தை தாண்டிட்டோம். நான் இப்போ ஜோலாரப்பேட்டையிலேருந்து டயர்லாம் இன்னும் மாற்றுற வேலை இருக்குது. அலைன்மெண்ட் எல்லாம் நைட்டு பார்த்து இங்கே படுத்துட்டு இருந்தோம். எல்லாம் நைட்டு அலைன்மெண்ட்லேருந்து ஆகாத டயரெல்லாம் எழுதிட்டு காட்டில் இறக்கி போடுறதுக்கு கிளம்பியாச்சு. இறக்கி போட்டு நமக்கு வேணுங்கிற பொருள்லாம் கொஞ்சம் வாங்கணும். வாங்கிட்டு போய் கிளம்புறணும். வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்களான்னு. கை பிடிச்சிங்க போங்கண்ணா. கடவுளே, ஒரு வருஷம் ஓடிட்டு கடற்கரை வச்சு எனக்கு ஏதோ படிக்க ஹாஸ்பேட்டுக்கு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. நேற்று லோடு ஆகலை, ட்ரெயின் வந்துடுச்சு. அதனால் நம்மளை லோடு ஏற்ற முடியல. இன்றைக்கி 2வது நாள். அந்த இடத்துல நாங்கள் போன இடத்துல லோடு கேன்சல், பர்மிட் வரலன்னு சொல்லிவிட்டு அடுத்த இடத்துக்கு லோடு சொல்லியிருக்காங்க. அது போயிட்டுருக்கோம் கப்பலில். எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக போகக்கூடிய இடம் தான் குஜராத். லோடு கம்பெனி பக்கமாக வந்துட்டோங்க. வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ளே என்னடான்னா ரோட்டில் மண்ணை கொட்டி விட்டாங்க. அந்த மண் ரோடு தான் ரொம்ப குழிமேடாக இருக்குது. அதனால் லெவல் பண்ணுறதுக்கு மண்ணை கொட்டிட்டு இருக்கிறாங்க. அது நிரவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஃபோன் பண்ணிட்டாங்க கம்பெனியில் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு.
ஏற்றிக்கிட்டு வந்தாச்சுங்க. மண்ணலோடு டயர் வந்து லிஃப்ட் ஆக்சலில் இருக்கிறது டம்மியில் போடணும், டம்மியில் இருக்கிறது லிஃப்ட் ஆக்சலில் போடணும். அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. வந்து லோடு வந்து இப்போது தார்பையும் போடணும். இந்த இடத்துல தார்பை போட்டு காட்டணும். நம்ம சமைக்கிற வேலை கொஞ்சம் இருக்குது, அதுவும் செய்யணும். காலையில் பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணி லெமன் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. நம்ம கையை போயிட்டு தொட்டியில் கழுவிட்டு வந்துட்டு சமைக்க வேலையாக ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போது சோலாப்பூரில் இருக்கிறோம். அப்படியே நம்ம இப்போ தான் டியூட்டி மாற்றிருக்கிறோம். இப்போ தான் எழுந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் நம்ம மாப்பிள்ளை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே டீசல்லாம் அடிச்சுட்டு டோல்கேட்டில் வந்து எழுப்பினார். டைம் இப்போ 2 மணிக்கு எழுப்பிட்டார். ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு வண்டி எடுக்க போகிறேன். இப்போது சோலாப்பூர் டோல்கேட் அது. பாதிங்களா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள கேபினே நசிக்கிட்டு சுத்தமாக நசிக்கிட்டு இருக்குதுண்ணா. ஏன்டா மகாராஷ்டிரா நகரில் பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்கு. கேஏ கர்நாடகா வண்டி கேபின் நடுவாலும் நசிக்கிட்டு மோசம். இன்னும் நகர் 22 கிலோமீட்டரு ஆனந்தோட்டில் தாண்டி இந்த விபத்து நடந்திருக்கு. நம்ம இப்போது கரிமலா வந்துட்டோம். டைம் இப்போ 5:45. நம்ம சோலாப்பூர் வண்டி எடுத்தோம் 2 மணிக்கு. அப்படியே இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம கரிமலாவில் தான். நம்ம நேற்று டயர் குவாலிட்டி மாற்றினோம் பகலில். அது பார்த்தோம்னா அந்த இது வீக்காக இருக்குதுன்னு சொல்லி தான் டம்மியில் இருந்தது லிஃப்ட் ஆக்ஸில் மாட்டினோம். ஏன்னா லிஃப்ட் ஆக்ஸில் மாட்ட அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம போயிடலாம். பார்த்தீங்களா, போயிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பஞ்சர் கடையை பார்த்து நம்ம மாற்றிக்கலாம், தூக்கி விட்டுக்கலாம். அதுக்கு இது காட்டி நாங்கள் அங்கேயே மாற்றிட்டோம். மாற்றி ஒரு சாயங்காலம் கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் மக்களே. நைட்டு ஒரு 10 மணி. சாயங்காலமாக நான் செக் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வீங்கிட்டு இருந்துச்சு சைடில் ஹேரு. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி ரேஞ்சில் டயரு வெயிட் ஆகிடுச்சு. அப்படியே தூக்கி விட்டு கிளம்பிட்டோம். இப்போது கரிமலாவில் இருக்கோம். அப்படியே நகர் பக்கமாக போயிட்டோம்னா விடிஞ்சிரும். விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்னு எடுத்து மாட்டிக்கலாம். ஏன்னு கேட்டோம்னா மகாராஷ்டிராவில் லிஃப்ட் டாக்ஸை தூக்கி விட்டுன்னு ஓட்டினா 30,000 40,000 கேஸ் போடுறாங்க. அதனால் கம்பல்சரி விடிஞ்சதுக்கப்புறம் பச்சை கடையில் விட்டு டயரை மாற்றணும். இப்போ நம்ம ஆனந்த் ஹோட்டலாண்ட இருக்கோம். நகர் 7:30 மணி டைமு. மாப்பிள்ளை எழுப்பி விட்டாச்சு. பாத்திரங்கள் கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் கரிமலாவில் டீ குடிக்க நிற்பான்னு இல்லையா, அங்கேயே வந்து அவரைக்காய் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. வாங்கிட்டோம் ஒரு 1/2 கிலோ. அவரைக்காய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அவரைக்காய் சாதம், அவரைக்காய் பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். சிக்கன் கடை, ஆனால் சிக்கன் கடை மூடி இருக்குது. திறந்துருந்தாலும் இன்றைக்கி எடுக்கிற ஐடியா இல்லை. 2 மணிக்கு டியூட்டி மாற்றினேன். இப்போ மணி கரெக்டாக 7:30 மணி. நம்ம டியூட்டி நேரம் முடிஞ்சது. இப்போ இந்த டயரும் மாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஸ்டெப்னு எடுத்து மாட்டணும். இப்போ சோட்டிலால் டீசல் அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். அப்படியே நான் தாராப்பூரில் எழுந்து டியூட்டி மாற்றினேன். டியூட்டி மாற்றல, சமைச்சு சாப்பிட்டு பகவத்ரா வந்து தான் பகவத்ரா தாண்டி தான் டியூட்டி மாற்றணும். டீசல் அடித்து முடிஞ்சிச்சு. டயர்லாம் ஒரு செக்கப் போட்டாச்சு. எல்லாம் கணக்கு நோட்டில் எழுதியாச்சு எவ்வளோ லிட்டர் பிடிச்சதுன்னு. 243 லிட்டர். டீசல் கொஞ்சம் அதிகம் தான் பிடிச்சிருக்குது. பார்த்து கரெக்ட் பண்ணி கம்மி பண்ணி ஓட்டிக்கணும். ஓகே, கிளம்புவோம். நம்ம தண்ணி சொட்டியில் தான் பிடிக்கிறது நம்ம எப்போயுமே. இப்போது தண்ணி பிடிச்சதே இருக்குது, அதனால் தண்ணி பிடிக்கிற வேலை இல்லை.
அந்த பக்கம் மோர்பி ரோடு திரும்பி ஒரு டீ ஒன்று போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், எந்த வேலையும் கிடையாது.